இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை இந்த 2வது நாளுக்காக உங்களை வரவேற்கின்றேன். நாம் முதல் நாளிலே பார்த்தோம், இந்த வாரத்தினுடைய தலைப்பு முடியாது. இந்த முதல் நாளிலே நாம் தியானித்தோம், கர்த்தர் நமக்கென்று திறந்து வைத்திருக்கின்ற வாசலை, கர்த்தர் திறந்ததை ஒருவராலும் பூட்ட முடியாது என்று சொல்லி, அடைக்க முடியாது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 2வது நாளிலே கர்த்தர் அடைத்ததை ஒருவராலும் திறக்க முடியாது என்று சொல்லி நாம் இந்த 2வது நாளிலே தியானிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று சொல்லி வேதம் நாம் கற்றுத்தருகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கதவை மூடி விட்டார், ஆனால் அவன் வாழ்க்கையிலே ஒரு நாளுமே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு அன்பு என்பது அவனுடைய உள்ளத்திற்குள்ளும் அவனுடைய குடும்பத்திற்குள்ளும் அவனுடைய எல்லைக்குள்ளுமே இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அந்த வாசலை அடைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கதவை அடைத்து விட்டார் என்று சொன்னால் அதை எந்த ஒரு மனிதனாலும் அதை திறக்கவே முடியாது. நம் கர்த்தருடைய வாசல் நம்முடைய வாழ்க்கையில அடைபட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில எந்த சந்தோஷமோ சமாதானமோ நம்முடைய குடும்பத்தில் நாம் பழகுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சந்தோஷமும் சமாதானமும் ஒரு நாளும் நமக்கு நிலைத்திருக்க முடியாது. அன்றைக்கு தேவன் ஒரு பெரிய கட்டளையை கொடுத்தார் நோவாவிடம், இல்லையா? நோவாவிட சொன்னா, நீ பெரிய ஒரு கப்பல் ஒன்று செய்யி, அதுல ஜோடி ஜோடியா எல்லா மிருகங்களையும் சேர்த்து வை அப்படின்னு சொன்னார். எல்லா கட்டளைக்கும் அது எவ்வளவு அடி உயரம் இருக்கணும், எவ்வளவு அடி அகலம் இருக்கணும், எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு நேர்த்தியாய் சொல்லி கொடுத்தார். என்ன சொன்னாரோ கர்த்தர் அதே மாதிரி நோவா ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலை என்ன செய்து முடித்தார். அப்போ அது எல்லாம் செய்து முடித்து விட்டு தேவன் என்ன செய்தாரு, நோவா ஒரு நீதிமானாக இருந்தபடினாலே அந்த நோவாவை அவனுடைய குடும்பத்தாரையும் அவர் காப்பாற்ற நினைத்தார். தேவன் உடனே செய்தார், எல்லா மிருகங்கள்லாம் உள்ள வச்சாச்சா, எல்லா உணவுகள்லாம் வச்சாச்சா? ஆமா. அப்போ நோவா அவனுடைய குடும்பத்தை உள்ளே அழைத்து அவர் உள்ளே போக சொன்னார். உள்ள போக சொல்லிட்டு கர்த்தர் அந்த கதவை என்ன செய்தாரு, அடைச்சிட்டாரு. பாருங்க, இப்போ நோவா அந்த கதவை அடைக்கல, கர்த்தர் அந்த பேழையினுடைய கதவை, அந்த கப்பலினுடைய கதவை அவர் அடைத்து விட்டார். அந்த கப்பலை செஞ்சது யாரு? அந்த நோவா வாழ்ந்த இடத்தில் உள்ள அந்த மக்கள் தான், மனிதர்கள் தான். அதில் உள்ள லாக், அந்த பூட்டு எல்லாமே செஞ்சது யாரு? அந்த மனிதர்கள் தான். ஆனா தேவன் நோவாவை சொல்லலை, இப்பா நீ உள்ள போய் கதவை மூடிக்கோ அப்படின்னு சொல்லி, கதவை லாக் பண்ணிக்கேன்னு சொல்லி தேவன் சொல்லலை. தேவனே அவனை உள்ளே அனுப்பிய பின் கதவை அடைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தேன், ஏன் ஆண்டவர் அவனை உள்ள அனுப்பி கதவை அடைக்கிறார்? என் நோவாட்டே சொல்லியிருக்கலாமே, உனக்கு தேவையான நேரம் திறந்துக்கலாம், அதனால நீனே உள்ள போய் லாக் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நோவா ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவராக இருந்திருப்பார், இல்லையா? அப்போ அந்த மனிதர்கள்லாம் தட்டியிருப்பாங்க அந்த கதவை. ஜலப்பிரளயம் பெருசா வரும் பொழுது, அந்த பேழை மிதக்கும் போது எத்தனையோ பேர் அதுல கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அப்படியே கதவை தட்டியிருப்பாங்க. நான் தானே உனக்கு இந்த பேழையை செய்து கொடுத்தேன், கதவை நான் தானே உனக்கு செஞ்சு கொடுத்தேன், அதனுடைய பூட்டு எல்லாமே நான் தானே செஞ்சேன், நோவா எனக்கு கதவை திறக்க கூடாதான்னு சொல்லி கெஞ்சும் போது அவனுடைய இரக்க குணம் நினைச்சு ஒருவேளை கதவை திறந்துடலாம். ஆனா தேவன் அந்த மக்களுடைய பொல்லாத தன்மையினாலே அந்த நகரம் முழுவதையுமாக அவர் அழிக்க அவர் சித்தம் கொண்டபடினாலே அந்த பேழையை செய்யும்படியான ஒரு கட்டளையை கொடுத்தார், இல்லையா? ஆகவேதான் நான் நினைச்சிருப்பேன், ஆண்டவர் அவனுடைய இரக்க குணத்தை பார்த்து இவன் யாராவது மனிதர்களை என்ன செய்வான், உள்ள எடுத்துருவான் அப்படிங்கிற காரணத்தினால தேவன் அந்த நோவாவுடைய குடும்பத்தை உள்ளே அடைத்து கதவை மூடிவிட்டார். எந்த மனிதர்களாலும் அதை திறக்கவே முடியாது. எவ்வளவோ தட்டியிருப்பாங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பாங்கல்ல. நான் அப்படியே கற்பனை செஞ்சு பார்த்தேன், எவ்வளவோ சத்தம் போட்டிருப்பாங்க, ஆனால் எந்த சவுண்டும் உள்ள கேட்டிருக்காது. எனக்கு கேட்டிருந்தா ஒருவேளை நோவாவுக்கு ரொம்ப கவலையாயிருக்கும். ஆனால் அவ்வளோ அந்த நோவாவுடைய குடும்பத்தாரை மாத்திரம் தேவன் அந்த பேழைக்குள் வைத்து அவர் கதவை மூடிவிட்டார். அதை எந்த மனிதர்களாலும் திறக்கவே முடியவில்லை. பாருங்க, கர்த்தர் இப்படித்தாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒரு கதவை அடைத்து விட்டார், ஆனால் அதை யாராலும், எந்த மனிதர்களானாலும் எந்த சக்திகளானாலும் அதை திறக்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் பிஎட் முடித்து என்னுடைய பணிக்கென்று என் தகப்பனார் பல முயற்சிகள் எடுத்தார்கள். எல்லா முயற்சியும் வீண். கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் நான் பிஎட் முடித்து நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னுடைய தகப்பனார் பல முயற்சிகள் எடுத்தால் அது மனிதர்களுடைய
பல முயற்சிகள்னால் அது இல்லாமல் போனது. இன்னும் என்ன முயற்சினாலும் தெரியல, அது வாய்க்கவே இல்லை. தேவன் அப்போ புரிஞ்சுட்டேன், தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே கதவை அடைத்து வைத்திருந்தார், அதை யாருமே திறக்க முடியல. ஆனா அவர் எப்போ விருப்பம் கண்டாரோ என்னுடைய வாழ்க்கையில, எப்போ எனக்கு ஒரு பணியை, ஒரு அரசு பணியை தர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினாரோ, அப்பொழுது தன்னுடைய கதவை திறந்தார். என்னுடைய வாழ்க்கையின் கதவை அவர் திறந்து கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இதே மாதிரி கவலையோடு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் இல்லையே, ஏன் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் என் கதவை அடைத்து போட்டார், எந்த நன்மையான ஈவுகளையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருந்தாலும், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கென்று ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பார். அவர் 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 செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளுமே என்ன செய்ய முடியாது, தடைப்படவே முடியாது. அவர் திறந்ததை ஒருவரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டியதை யாருமே திறக்க முடியாது. அன்றைக்கு எவ்வாறு பேழை அவர் லாக் பண்ணார், அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக கதவுகள் மூடப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதற்கென்று ஒரு வேளையை, ஒரு நேரத்தை வைத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே கதவுகள் தானாக திறக்கப்படும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை பாதுகாக்க, உங்களை வேலி அடைத்து அவர் பத்திரமாக வைத்திருக்கும் போது எந்த மனித சக்திகளோ, நீங்க நினைக்கலாம் கதவை அடைச்சிட்டானே, கதவை அடைச்சிட்டு தேவன் சும்மா இருப்பாரா? இல்லை, உங்களை ரொம்ப பத்திரமா, ரொம்ப நேர்த்தியாய் அந்த உள் பக்கத்தில் வைத்து உங்கள் நல்ல மேய்ச்சலை காணும்படியாய் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அதை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அதை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அப்படி மூடப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது எந்த மனித சக்திகளோ, எந்த பிசாசின் தந்திரங்களோ எதுவுமே நம்மை சேதப்படுத்த முடியாது. அவர் அடைத்ததை ஒருவராலும் திறக்கவே முடியாது. தேவன் அடைத்து விட்டார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இதயத்தின் கதவை தேவன் அடைத்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? அன்றைக்கு பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார், அடைத்து போட்டார். அந்த பார்வோன் மனம் திரும்புறதுக்கு ஏதுவில்லாதபடி அவன் மாறி போனான், மடிந்து போனான் சமுத்திரத்திலே இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய வாசலை அடைக்க நாம் அந்த அளவிற்கு நாம் இடம் கொடுத்து விடாதபடி, அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நீ திறந்த வாசலை கொடுங்கப்பா ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாசலை நீ அடைத்திருப்பீர் என்று சொன்னால் தயவாக என்னை மன்னிங்க. அது ஒருவேளை என்னுடைய பாவமோ, என்னுடைய சாபமோ, என்னுடைய முன்னோர்களின் பாவமோ எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைங்கப்பா, நீங்க பூட்டினதை ஒருத்தருமே திறக்க முடியாது ஆண்டவரே, நீங்களே என்னுடைய வாழ்க்கையில வந்து என்னுடைய வாசலை திறந்து மூடிய அந்த மூடப்பட்ட நிலைமையில இருக்கின்ற வாசலை திறந்து நீர் எனக்குள் பிரவேசிக்கும்படியாக நாம் இதே கதவை ஆண்டவரிடத்தில் திறந்து கொடுப்போம். அப்பா நீங்க எனக்குள் வந்து பிரவேசித்து என்னோடு போஜனை பண்ணுங்க, என் குடும்பத்துல வாருங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை வருந்தி அழைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே ஆண்டவருடைய வல்லமை மகிமையா இறங்குவதை நாம் காண முடியும். இன்றைக்கு இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்களில் அகப்பட்டு நீங்கள் தவித்து கொண்டிருந்தாலும், நான் அடைப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், தேவன் என்னுடைய வாழ்க்கையில எல்லா பாதைகளையும் அடைத்து போட்டார், எல்லா கதவுகளையும் அடைத்து போட்டார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அவருடைய சமூகத்திலே மன்றாடுங்கள். இயேசுப்பா என்னுடைய வாழ்க்கையின் இந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே இருக்கிறது சாமி, கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஒரு விஷயம் நம்ம அர்ப்பணிப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நீர் பூட்டினதை மனிதன் ஒருவராலும் திறக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆமாண்டவரே, இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே ஆண்டவரே மனிதர்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்கப்பா. நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு திறந்த வாசலை கொடுத்து அப்பா நீங்க பிள்ளைகளை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நீர் அடைத்ததை, நீர் பூட்டினதை யாரும் திறக்க முடியாது ஆண்டவரே. நீர் எங்களை அப்படிப்பட்ட இடத்துல வைத்து எங்களை போஷித்து வருகிறீர் சாமி. ஆனா பிள்ளைங்க நாங்கள் கவலைப்படுகிறோம் ஐயா, எங்களுக்கு முன்பதாக இருக்கின்ற பூட்டிய வாசலை கண்டு நாங்கள் கலங்குகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீ வாசலை திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நோய் என்ற வாசலில் அடைக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா ஆண்டவர், வேலையின்மை என்கிற வாசல அடைக்கப்பட்டு காணப்படுகிறோம் ஐயா ஆண்டவரே. இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை என்கிற வாசல அடைக்கப்பட்டு காணப்படுகிறது சாமி. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாசல்களையும் என் தேவன் நீர் திறந்து அழித்து உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களிலே அப்பா நீ நன்மை செய்ய சித்தமுள்ளவரா இருக்கிறீரோ அந்தந்த காரியங்களில் எல்லாம் பிள்ளைகளை கர்த்தரீர் உடைய திறந்த வாசலை பிள்ளைகளுக்கு கொடுத்து நன்மையும் பாக்கியம்
பாக்கியமும் கண்டடையத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே வேண்டி விரும்பி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நம்முடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.